திருவர சபையை ஏற்படுத்த விரும்பிய காலம் அது. வான் எக்சன் என்ற பெல்ஜிய குருவை ஆன்ம குருவாக அவர் கொண்டிருந்தார். தன்னுடைய விருப்பத்தை ஆன்ம குருவிடம் சொன்னார். இதுபோல ஒரு சபையை, துறவர சபையை நிறுவ நான் விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு வழிகாட்டுங்கள் என்று. அப்பொழுது வான் எக்சன் என்பவர் ஒரு கடிதத்தை எழுதி என்னிடம் கொடுங்கள், நான் பேராயரிடம் எடுத்து சென்று அனுமதி பெற்று வருகிறேன், பின்னர் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கூறினார். அன்னை தெரசாவும் கடிதம் எழுதி தனது ஆன்மா குருவிடம் கொடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு பேராயரிடம் சென்றார். அப்பொழுது அவர் அதை படித்துவிட்டு, மெழுகுவத்தி கூட ஏற்றத்துக்கு திராணி இல்லாத அவள் எப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி நடத்த முடியும் என்று அந்த வான் எக்சனை திட்டி அனுப்பி வைத்து விட்டார் பேராயர். இதை கேள்விப்பட்டவுடனே அன்னை தெரசா மிகவும் மனம் வருந்தினாள், சோர்வுற்றாள். அப்பொழுது ஆன்மகுரு அவரை தேற்றுகிறார். கடவுளின், இறைவனின் விருப்பமாக அது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனின் விருப்பத்திற்கு யாரெல்லாம் இணைந்து அவரது விருப்பத்தை நிறைவேற்ற முற்படுகிறார்களோ அவர்களுக்கு எந்த தடையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை தாங்குகின்ற மன வலிமையை, சக்தியை ஆண்டவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் அன்னை தெரசாவுடைய வாழ்வும் கன்னி மரியாளுடைய வாழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பாடம். அன்னை மரியாளுக்கு சுப செய்தியானது வருகிறது. அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். இறைவனின் விருப்பத்தை தன் விருப்பமாக கொண்டு, ஏதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் நம்முடைய தேவத்தாய். நாமும் கோவிலுக்கு வரோம், ஆனால் நம்ம என்ன வேண்டிக்கிறதுக்கு வரோம்? எனக்கு துன்பம் இல்லாத வாழ்வை கொடு அப்பா, சாமி, அம்மா அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு தான் வரோம். ஆனால் என்ன வேண்டிக்கணும்? ஆக்சுவலாக ஆண்டவனின் விருப்பம் என்னவென்று அறிந்து தெளிந்து அதற்கு ஏற்றாற்போல வாழ முற்பட வேண்டும். அதற்கு ஆற்றலை கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம பெரும்பாலும் 99% எனக்கு மன கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு துன்பம் வரக்கூடாது, என் விருப்பம் நிறைவேறணும், என் பிள்ளைக்கு வரம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரம் கிடைக்கணும், எனக்கு அப்படியே மூட்டு வழியை பொத்துக்கிட்டு அப்படியே பணம் வந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவோம். ஆனால் என்ன வேண்டணும்னு கன்னி மரியா நமக்கு சொல்கிறாங்க. ஆண்டவனின் திருவுளம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவனின் திருவுளத்தை அறிந்து அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய விருப்பத்தை அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே ஆண்டவனின் திருவுளம் என்னவென்று அறிந்து அதற்கேற்றதொரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் சக்தியும் கேட்டு இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னை தந்தே